இந்த உலகில் தனது கம்யூனிச புரட்சிகளுக்கு மிகவும் பிரபலமான நாடான ரஷ்யாவில் இன்று மிக வேகமான ஆன்மீக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வாழும் கலை பயிற்சி ரஷ்யாவில் பல இடங்களில் பரவி அங்குள்ள மக்களுக்கு ஆன்மீகத்தின் புதிய பரிமாணத்தை உணர்த்தியுள்ளது. ஆன்மீக குரு மற்றும் வாழும் கலை அமைப்பின் நிறுவனருமான தவத் திரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் 2010 நவம்பர் 5 முதல் 14 வரை ரஷ்யாவில் விஜயம் மேற்கொண்டார். ரஷ்ய மக்கள் அவரை மிகவும் அன்புடன் வரவேற்றனர். மாஸ்கோவில் நடைபெற்ற வியாபாரத்தில் தர்மம் என்ற கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினராக குருஜி அழைக்கப்பட்டார். You will find that enormous energy, enormous potential just comes out from within you to be able to function better, to be able to face the challenge. இந்த கருத்தரங்கில் முன்னணி தொழில் வல்லுநர்களும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களும் கலந்து கொண்டனர். தற்போதைய வியாபார உலகில் ஆன்மீகத்தின் தேவையை குருஜி வலியுறுத்தினார். Somehow knowingly and unknowingly prejudice gets into a system. So multicultural, multi-religious and multi-facets education for anybody would definitely make their horizon broader. Their vision gets broader. குருஜியின் ரஷ்ய விஜயத்தின் போது சிறப்பு அம்சமாக கசானில் ஒரு பிரம்மாண்ட இசை திருவிழா நடைபெற்றது. ஒரே மேடையில் 261 பேர் ரஷ்யாவின் பாரம்பரிய இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் இசைத்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியினை சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் குருஜியின் அற்புதமான அருளுரையும் தியானமும் அனைவரையும் மெய்மறக்கச் செய்தது. ரஷ்யாவில் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் வாழும் கலை அமைப்பின் அகாடமி ஆஃப் யோகாயிகா எனப்படும் மையத்தை ஆரம்பித்து வைத்தார். இது கருங்கடலின் அழகிய கரையோரம் அமைந்திருக்கிறது. மேலும் குருஜி யோகட் நகரத்திற்கு விஜயம் செய்தார். அங்கு நடைபெற்ற ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட யோகா ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். குருஜியின் இந்த ரஷ்ய விஜயம் எண்ணிலடங்கா மக்கள் ஆனந்தமும் ஆன்மீகமும் நிறைந்த இந்த வாழும் கலை ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறது. இது உலகம் ஒரு குடும்பம் என்ற உயரிய பாதையின் மற்றொரு மைல்கல் ஆகும்.